முருகர்கிட்ட வந்துட்டு நம்ம வேண்டுதல் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நியாயமான வேண்டுதல்களாக இருக்கணும். அது கொஞ்சம் டிலே ஆகும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டு அது நடக்கலைன்னா நீங்கள் அப்படியே வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதற்கான பலன் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னொன்று, முருகருடைய அற்புதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது தான் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல்லாம் வச்சு கேட்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு அன்புக்கு அடிமையாயிட்டீங்கன்னா, எனக்கு வீடு வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், எனக்கு உன்னுடைய அன்பு மட்டும் போதும், நீ எப்போவுமே எனக்கு லைஃப் லாங் வந்து என் கூட இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்து நம்ம வந்துடுவோம். அவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் நம்ம வைக்க மாட்டோம். அதுதான் அவர் எதிர்பார்ப்பாரு. இதுவுமே என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். வீடு வந்து அமர்வாய், நீ மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய், கனிவோடு தந்து அருள்வாய்.